தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான பின்னர் கட்சிகளுக்கு இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் முரண்களும் உலாவரத் தொடங்கியுள்ளது. இரு திராவிட கட்சிகள் தங்கள் அணிக்குள் யாரெல்லாம் வந்து சேர போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அவர்கள் அறிந்திருந்தாலும் இந்த நேரத்தில் தொகுதி பங்கீடு என்ற ஒற்றை வார்த்தை பல நெருக்கடிகளை அந்த இரு பெரும் கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் என்பது ஜனநாயகத்தில் ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. மக்களின் ஒரு வாக்கு என்பது ஜனநாயகத்தை வளர்க்க உதவுகிறது. அதே போல கூட்டணி என்பதும் ஜனநாயகத்தை மறையாமல் பார்த்து கொள்ள வலு சேர்க்கிறது. அப்படி பெரும் கட்சிகளாக தொடர்ந்து 50 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு வரும் இந்த இரண்டு கட்சிகளும் தங்கள் அணிக்குள் சேரும் சிறு கட்சிகளையும் அமைப்பையும் நசுக்குகிறதா என்ற கேள்வி கடந்த 2 தேர்தல்களில் நடக்கும் சம்பவங்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட ஒரு சில கட்சிகள் தற்போது தொகுதி பங்கீட்டில் உடனடி தீர்வு காண முடியாமல் பலதர கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் அதுதான் சின்னம். தமிழகத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் கூட்டணியில் இணையும் சிறிய கட்சிகளை திமுக, அதிமுக கட்சிகள் தனிச்சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்காமல் தங்களின் உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட நிர்பந்திக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் கூட்டணி கட்சியினர் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டால் மக்கள் வாக்களிப்பது சிரமம் என்பதும், நன்கு மக்கள் மனதில் பதிந்த இரட்டை இலை உதயசூரியன் சின்னம் என்றால் மக்கள் எளிதாக வாக்கு செலுத்துவார்கள் என்பதும் ஒருபுறம் இருந்தாலும், அதனால் போட்டியிடும் வேறு அமைப்பு அல்லது சிறு கட்சியை சார்ந்தவருக்கான அங்கீகாரம் இங்கு இருப்பதில்லை. இப்படி உதயசூரியன் இரட்டை இலை சின்னத்தில் சிறிய கட்சிகள் போட்டியிட்டு வெல்லும் போது அவர்கள் திமுக, அதிமுக எம்எல்ஏக்களாகவே கருதப்படுவார்கள். மேலும் சட்டசபையில் திமுக, அதிமுக கொறடாக்கள் பிறப்பிக்கும் உத்தரவுக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். தனித்து செயல்பட முடியாது. மீறினால் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். அதோடு அவர்கள் வென்றாலும் கூட அவர்கள் பெற்ற வாக்குகள் அதிமுக, திமுகவின் ஓட்டு சதவீதமாகத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இதனால் தனி கட்சி தொடங்கி தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதில் சிக்கல் இருந்து வருகிறது. தற்போதும் கூட திமுக கூட்டணியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட பல கட்சிகள் முயன்றாலும் அவர்கள் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து திமுகவின் சின்னத்தில் போட்டியிடவும் பணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அதிருப்தியிலும் உள்ளார். இதே பிரச்சனை தான் மதிமுகவுக்கும் இருந்தது. அதேபோல் கூடுதல் தொகுதி வழங்காதது, தனிச்சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்காதது உள்ளிட்டவற்றால் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளது. வைகோவின் மதிமுக தனக்கு கிடைத்த 4 தொகுதிகளில் 3இல் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனிச்சின்னத்திலும் போட்டியிட உள்ளது. அதேபோல் திமுக கூட்டணியிலும் சிறிய கட்சிகளை இரட்டை இலை சின்னத்தில் களமிறக்க எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். ஆனால் கூட்டணியில் உள்ள பாஜக தனது தாமரை சின்னத்தில் களமிறக்க வேண்டும் என்று கூறி வருகிறது. இதனால் திமுக, அதிமுக கூட்டணியில் சின்னத்தை மையப்படுத்தி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறியில் தொடர்கிறது. இந்த நிலையில்தான் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் வைகோவின் மதிமுக 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கியது. பிறகு ஜவாஹிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகளிலும், ஈஸ்வரனின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 3 தொகுதிகளிலும், வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி, கதிரவனின் அனைத்திந்திய பார்வர்ட் பிளாக், அதியமானின் ஆதித்தமிழர் பேரவை, முருகவேல்ராஜின் மக்கள் விடுதலை கட்சி உள்ளிட்டவை தலா 1 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலும் களமிறங்கியது. இது தவிர திமுக 173 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டது. கூட்டணியில் விசிக 6 இடங்களில் பானை சின்னத்திலும், இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதியில் கதிர் அறிவாள் சின்னத்திலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவாள் சுத்தியல் சின்னத்தில் 6 தொகுதிகளிலும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி 3 தொகுதிகளில் ஏணி சின்னத்திலும் போட்டியிட்டது. அதேபோல் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக 179 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்கியது. அதே வேளையில் கூட்டணியில் 7 கட்சிகள் 15 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்கியது. அதேபோல் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் 6 தொகுதிகள், என்.ஆர். தனபாலின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஸ்ரீதர் பாண்டையாரின் மூவேந்தர் முன்னேற்ற கழகம், சேதுராமனின் மூவேந்தர் முன்னணி கழகம், ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம், ஜோதி முத்துராமலிங்கத்தின் பசும்பொன் தேசிய கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தலா 1 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்கியது. அதன்படி பார்த்தால் கூட்டணியில் 7 கட்சிகள் 12 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்கியது. பாமக 23 தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டது. பாஜக 20 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் களமிறங்கியது. அதேபோல் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணியில் சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி 33 இடங்களிலும்,
தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி 9 இடங்களிலும் ஜேடிஎஸ் கட்சி 3 இடங்களிலும் டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிட்டது. இப்படி கடந்த முறை தனது கூட்டணியின் வேட்பாளர்களை டார்ச்லைட் சின்னத்தில் களமிறக்கிய கமல்ஹாசன் இப்போது சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறார். அதாவது தற்போது மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. 2 தொகுதிகள் வழங்க திமுக முன்வந்துள்ள நிலையில் அவற்றில் திமுக சின்னமான உதயசூரியனில் களமிறக்கவும் கூறுகிறது. இதனால் திமுக மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் சக்சஸ் ஆகவில்லை.